சும்மா கை வச்சு போடலாம். ஏன்னா கை வச்சு போட போகாது. இதுக்கு நீ சிக்னல் மட்டும் கொடுத்தா போதும் கைஸ். நாங்கள் பின்னாடி ஊற்றிடலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது, சக்ஸஸ். நீ அவ்வளோதான். இப்போ நான் 2 போர்டு ரெடி பண்ணி தாமஸ் எல்லாம் போகிறீங்க. இன்றைக்கி என்ன பண்ணியும் பார்த்தீங்கன்னா கைஸ் கொஞ்சம் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி ஃபிட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒயர் பத்தாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர்டு தான் இருக்குது. இந்த ஒரு போர்டுலேருந்து 2 போர்டு கனெக்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா போடும். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் இருக்குது, ஒயர் வாங்கி வச்சுருக்கோம். இந்த ஒயர் கனெக்ட் பண்ணி லென்த்தாக போட்டு நம்ம சைக்கிள் ஃபிட் பண்ண போகிறோம். அதான் பார்க்க பண்ணிக்கேன். சைக்கிள் பார்த்தீங்கன்னா நான் காலையிலே ஃபிட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நைட்டு வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒயரிங் லென்த்தாக ஸ்டார்டிங் எப்படி அடிக்கணும் உங்களுக்கு பார்த்தலாம் வாங்க. கைஸ் மறக்காமல் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. வாங்க கைஸ் நம்ம ஸ்டார்டிங் அடிக்கலாம். பார்த்தீங்கன்னா கனெக்டர் கைஸ் முதல்ல செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கனெக்டரு இதை நம்ம இப்படி குத்திக்கலாம் கைஸ். இல்லை கைஸ் இப்படியே குத்தணும். பார்த்தீங்கன்னா குத்தியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு, இந்த போர்டு கைஸ் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ் இருக்குமே அதை பார்த்து குத்திக்கிங்க அதுலேயே, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒயரு மெயின் கரண்ட் ஒயர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது கொடுத்துக்கலாம். வாங்க கைஸ் இதை பார்த்தீங்கன்னா எடுத்து போர்டில் கொடுத்தா போய் எரியும். வாங்க எரி வச்சு பார்த்தலாம். கைஸ் இதை பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸு அதை கொடுத்துக்குங்க, அப்போ தான் எரியும், எரியாது, ஸ்டார்ட் ஆயிருங்க கைஸ். பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட் கொடுக்கணும். கரண்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி 5 வோல்ட் ஒயர் எடுத்துக்கலாம், சார்ஜர் ஒயரு. நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் ரோட்லேயே குத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரும்னு நினைக்கிறேன். வாங்க டெஸ்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கைஸ். கரண்ட்டு நம்ம மெயின் சுவிட்ச் போர்டில் சுவிட்ச் போர்டு காட்டு கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் கனெக்ட் கொடுத்துக்கலாம், டச் பண்ணி வைக்கலாம் கரண்ட் வருதுன்னு. பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸில் கொடுத்துடலாம், மைனஸில் கொடுத்துடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. லைட் எரிஞ்சுன்னா உட்காந்து எடுத்தோம் பாருங்கள். இப்போ லைட் ஒரு டிஸ்பிளே வரும் பாருங்கள் கைஸ். டிஸ்பிளே வரல அப்படின்னா போயிடுச்சு. இருங்க நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயர் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்து ப்ளஸில் கொடுத்துருவோம் கைஸ். கொடுத்து நல்லா இதாக பண்ணிக்கலாம். டெஸ்ட்டர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம் கைஸ். அப்போ தான் நல்லா நிற்கும், இல்லைனா நிற்காது கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸு. அதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். இருங்க வெளியே எடுத்து நம்ம கொடுத்துடலாம் கைஸ். அவ்வளோதான், நம்ம டைட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது கைஸ். கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம போட்டுடலாம். இப்போ ஏன்னா 5 வோல்ட் கொடுத்துடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லைட் இருக்குது. இது டிஸ்பிளே லைட் இல்லை, கை வச்சு பார்க்கலாம். இது சரியில்லை, இது பிரச்சனை இருக்குது கைஸ். இருங்க நம்ம இந்த ஜாக்கெட்டை மாற்றி கொடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எரியுது. பார்த்தீங்கன்னா சூப்பராக எரியுது கைஸ். சரிண்ணா இந்த 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 கனெக்டர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம 2வது மணிட்டு காட்டி மாற்றிடலாம். அவங்க மாற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா ஆன் ஆச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா ஒன்லி தாமஸ்ன்னு வந்துட்டுருக்கு. அவ்வளோதான்.
பார்த்தீங்கன்னா தாமஸ் ரீனு வந்துருக்குது கைஸ். இது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க கைஸ், இது தான் நம்ம இது பார்த்தீங்கன்னா இதே தான். அது இந்த போர்டும் அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும், வேலை பண்ணுறது. இது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைவுட்டில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அது எப்படி உங்களுக்கு காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இது அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். இது எப்படி நம்ம ஃபேர் செட் பண்ணுறதுன்னு. பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு ஃபோன் வேணும். இன்னொரு ஃபோன் எடுத்துக்கலாம் கைஸ். இன்னொரு ஃபோன்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ப்ளே ஸ்டோர் போய் பார்த்தீங்கன்னா எல்இடின்னு ஒரு ஆப் இருக்கும். எல்இடி ஆர்ட்னு ஒரு ஆப் வரும் கைஸ். பார்த்தீங்கன்னா செப்பின்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்குது. அது தொட்டிங்கன்னா வச்சுங்க, இந்த ஆப்புக்குள்ளே போவோம். இதான் கைஸ் அந்த ஆப்பு. இந்த ஆப் நான் ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க, இதை இன்ஸ்டால் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் கைஸ். எல்லாம் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை இது நம்ம செட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. முடிச்சிடல, நம்ம ஃபுல் கலர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கலர் மாற்றுறது. ஏன்னா ரெட்டு, இல்லைன்னா க்ரீனு, ப்ளூ, வெள்ளை. இந்த கோடு பார்த்தீங்கன்னா போகிறது, டிஸ்பிளே நல்லா தான் செக் பண்ணுறது. இல்லை எல்லா எல்இடியும் நல்லா தான் செக் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா சைடு, இது பார்த்தீங்கன்னா கிராஸு. சரிங்க, ரீசெட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுவோம் கைஸ். கைஸ் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7 இல்லை, 8 டைம் 8 போடணும். போட்டாச்சு. நாங்கள் இப்போ செக் பண்ணி போகலாம். பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சுங்குது. ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம் கைஸ். ஆப் உள்ள பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது கொடுத்து பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. செல்லு கொஞ்சம் இதாகுது, அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி தான் நம்ம கலர் மாற்றிக்கலாம். மஞ்சள் கலர்னா மஞ்சள் கலர் மாற்றிக்கலாம். மஞ்சள் கலர் வச்சுருக்கோம் பாருங்கள். லோடாக லேட் ஆகுது. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கைஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ வருது, லேட்டாக வருது கைஸ். இப்போ டிசைன் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம இது என்ன டிசைன் இப்படி போகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்படி வர மாதிரி சைடாக வர மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், சைடாக வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ சைடாக ஓடும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடாக டைம் கைஸ். லோடாக ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லா ஓடும். பாருங்கள் போடுது. இப்போ நம்ம ஸ்பீடு மெதுவாக வச்சுக்கலாம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஸ்பீடு இதிலே இருக்கும். எல்லாமே இதில் இருக்குங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்பீடிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. நம்ம கம்மியாக வச்சுக்கலாம், ஒரு 5 வச்சுக்கலாம் கைஸ். இல்லை 5 வச்சா ஐயோ ஓடுது. இங்கே இருக்கிறதுலே அதிகம் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா மெதுவாக மூவிங் ஆகும். ஒரு 1400 வச்சுக்கலாமே. போதும் கைஸ். 1400 வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மெதுவாக ஓடும் பாருங்கள். இதுனா மெதுவாக போய் போகிறீங்களா, பேர் மெதுவாக போவோம். நம்ம என்ன பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எழுதிடலாம் வாங்க. நம்ம பேர் கொடுக்கணும். பேர் பார்த்தீங்கன்னா வர முடியுது. இருங்க கைஸ். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துடலாம். எல்லாம் கட்டுதாங்க, எவ்வளோ கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் வச்சுக்கலாம். டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்லி தாம்சன் வச்சுக்கலாம் கைஸ்.
ஒன்லி தாமஸும் வச்சாச்சு. இப்போ நம்ம ஓகே கொடுக்கலாம். இது கலர் மாற்றிக்கலாம் கைஸ். கலர் மாற்றிக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துடலாம். இல்லை கைஸ், இதில் உங்களுக்கு என்ன கலர் இது வெரைட்டி கட்டுறதுங்க, எவ்வளோ கலர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருங்க கைஸ். எவ்வளோ பார்டர் இருக்குது, இது இந்த பார்டர் கொடுத்துடலாம். இந்த பார்டர் சுற்றி வந்துடும் பாருங்க. போய் பார்டர் இல்லாமல் இருக்குது, சுற்றி பார்டர் வந்துடும். எப்படி இருக்க மட்டும் பாருங்கள். எங்கள் கைஸ் லோட் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அவ்வளோதான், பக்காவாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒன்லி தாமஸ்னு செட் பண்ணியிருந்தோம் ப்ளூ கலரில், அது வந்துருக்கு. இதோடுங்க நம்ம இந்த நடுவில் இருக்கிற கலர் நம்ம வேறு மாதிரி மாற்றலாம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு இப்படி போகிற மியூசிக் இதில் வருது, இது தேவையில்லை. பார்த்தீங்கன்னா கலர் பேர் பார்த்தீங்கன்னா என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம். இதுங்க பாருங்கள், இந்த ப்ளூ கலர் எழுத்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக மாறி வரும். அது நம்ம மாற்றிருக்கோம் செட்டிங்ஸில் பாருங்கள். அவ்வளோ மாறிடுச்சு கைஸ். பார்த்தீங்களா, கலர் கலராக வருதும். பேரும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக மாறும். உங்களுக்கு என்ன கலர் வேணும் மாற்றிக்கலாம். அவ்வளோ கைஸ். இது ரொம்ப காட்சி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏகப்பட்ட ஆப்லேயே கண்ட்ரோல் பண்ணல, ஏகப்பட்ட இது இருக்குது. நம்ம ஃபோட்டோ இதெல்லாம் வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். அதாவது நம்ம இப்போ இதில் ப்ளைவுட்டில் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒயரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங்லாம் சால்டிங் வைக்கணும். இப்போ சால்டிங் பார்த்தீங்கன்னா போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம போட்டு சால்டிங் வச்சு ஒயர் லென்த் அடிக்கணும், வாங்க அடிக்கலாம். அதான் கைஸ், ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கேளுங்க, கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், வாங்க கைஸ், உங்களுக்கு சால்டிங் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு இதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் கொடுத்த ஒயர் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 8 இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன். 8 இன்ச்சு